ஏன்னா மக்களே, இந்த சீசன் சத்தியமா எனக்கு தேர்ற மாதிரியே தெரியல. பிக் பாஸ் சீசன் 9 வந்து இப்பமே வந்து அதால பாலத்துல படுத்துக்கும் அப்படிங்கிறது வந்து தெளிவா தெரியுதுங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வர சீசன் 8 வர வந்து எப்பயுமே இந்த பிக் பாஸ் சீசன் ஆரம்பிக்கல ஒரு கொஞ்சமாவது வந்து ஒரு ஹைப் இருக்கும். அதாவது என்னன்னா, போன சீசன்ல என்ன இருந்தது அப்படின்னா, யார் ஹோஸ்ட் வரப்போறா அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு மாசமாவே அந்த டிஸ்கஷன் ஓடுச்சு. சரி, ஹோஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இதோட ப்ரோமோ எப்படி இருக்கும், விஜய் சேதுபதி எப்படி நடத்துவாரு அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதை கூட போன சீசன்லயே சொன்னாங்க. ஒவ்வொரு சீசன்லயும் வந்து கண்டஸ்டன்ஸ் யார் வருவா அப்படின்னு எதிர்பார்த்தா, இந்த சீசன் வந்து ஹோஸ்ட் யார் பண்ண போறா அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இந்த பிக் பாஸ் சீசன் 9 அதுவுமே கொஞ்சம் கூட இல்ல, எந்த ஹைப்புமே இல்ல. யார் கண்டஸ்டன்ஸ் இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களான்னு சொன்னா கூட, ஓ இவங்க தானா, எப்படினாலும் விஜய் டிவி ப்ராடக்டா உள்ளுக்கு வரப்போகுது, அவங்களே உள்ளுக்கு வந்தாலுமே இவங்க டாஸ்க் எல்லாம் ஒண்ணும் வைக்க போறது இல்ல. அதுவும் ஹோஸ்ட் எல்லாம் வந்து எப்படியும் பேசி மூடி மறைக்கிற வேலையை தான் பாப்பாரு, போல்டாவே பேச மாட்டாரு. அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் மனநிலை வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமல் சார் வந்து 7 சீசனா பண்ணாலுமே கடைசி 2 சீசன் 6ஆம் சீசனும் 7ஆம் சீசனும் வந்து கிட்டத்தட்ட அவர் பேரை கெடுத்துட்டு போயிட்டாரு. கிட்டத்தட்ட நம்மளே கூட சொன்னோம், அவரெல்லாம் எதுக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணாரு, வேற ஹோஸ்ட மாத்துங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா அப்ப சொன்னது எவ்வளவு தப்புன்னு இப்பதான் எங்களுக்கு புரியுது. ஏன் அப்படின்னம்னா, அவரு இந்த வெளியில நடக்கிற பிரச்சனை எல்லாம் மண்டைக்குள்ள ஏத்திட்டு அதுக்கு தகுந்தாப்புல வந்து ஹோஸ்ட் பண்ண மாட்டாரு. தனக்கு என்ன தோணுதோ, நான் கமலஹாசனா இந்த ஷோ பார்க்கையில எனக்கு என்ன தோணுது அப்படிங்கறத போல்ட் அடிச்சு சொல்வாரு. ஆனா விஜய் சேதுபதி அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல. சரி, ஃபர்ஸ்ட் சீசன் அப்படி இருந்தது, ஓகே, உங்களுக்கு ஒன்னும் புரியல, முதல் சீசனு நீங்களே சொல்லிருக்கீங்க இந்த சீசனை நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்ப செகண்ட் சீசன் ஆகுது, அவங்களோட எதிர்பார்ப்பு அதிகமான அளவுக்காவது ஓரளவுக்காவது ப்ரொமோலையோ இல்ல நீங்க வெளியில வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி இந்த தடவை பிக் பாஸ் இப்படி பண்ண போறேன் அப்படின்னு நீங்களா எதுவுமே சொல்லல. சும்மா சைலண்டா படுத்த படுக்கையா செத்த பாம்பு மாதிரி வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9 இருக்க போறது அப்படிங்கறத பார்த்தா நம்மளுக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, ஓரளவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்ல கமல் சார் பண்ணல சொல்றேன், அதாவது அதுலயும் வந்து ப்ரோமோ வந்து அந்த ஷூட்டிங் எல்லாம் கொஞ்சம் மொக்கை எடுத்தாலும் இவரோட தன்னோட பேச்சு டேலண்டால சரியா அதை வந்து அப்படியே வந்து ஓரளவு மேக்கப் பண்ணி காட்டுக்குள்ள வந்து பல மிருகங்கள் இருக்கு, இதுல வந்து யார் வந்து அடிச்சுக்க போறா, மனிதர்களுக்குள்ள ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு முகம் இருக்கு, அந்த உண்மையான முகத்தை வந்து எப்படி காட்ட போறாங்க உள்ளுக்கு, இது வந்து உண்மையிலே உங்களைத்தான் வந்து பிரதிபலிக்குது இந்த பிக் பாஸ் வீடு அப்படின்ட்டு ஏதோ பேசி வேற லெவல்ல வந்து அந்த ப்ரொமோவே வந்து ஹிட் பண்ண வச்சிருவாரு. ஆனா இந்த டைம் ப்ரொமோ எடுத்தது வெளியில எல்லாம் போய் எடுத்திருக்காங்க. ஆனா என்ன பண்ணிருக்காங்க, புரியல, எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கே புரியலன்னா எங்களுக்கு எப்படி சார் புரியும், நீங்க என்ன கான்செப்ட கொண்டு வரீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள சீசன்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு படிப்படியா அந்த பிக் பாஸ் சீசன் நெருங்க 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 வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், ஹோஸ்ட் இவர் தான் பண்ண போறாரா, இந்த வீடோட தீம் என்ன, இந்த மாதிரி நிறைய வந்து உள்ளுக்கு டீகோட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த டைம் ஒண்ணுமே இல்ல. இன்னும் பாத்தீங்கன்னா 15 நாள் தான் வந்து இந்த லான்ச்சுக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கே இருக்கு. அப்படி இருக்கையில இந்த சீசன் வந்து இத பத்தி ஒரு ஹைப்புமே கிடையாதுங்க. சரி, நம்மளோட மாதிரி பிக் பாஸ் லவ்வர்ஸாவது வந்து சரி இதுல கண்டஸ்டன்ஸ் யார் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவுமே வந்து அவங்க ப்ராடக்ட்ல தான் இருக்கு. அதையுமே வெளியில நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எதுக்கு இப்பெல்லாம் வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெளிவிடுறீங்க, இப்படி வெளிவிடுறதுனால வந்து இந்த சீசனோட ஹைப்பே குறைஞ்சு போயிரும்ல அப்படின்னா, எப்பா சாமி, இந்த கண்டஸ்டன்ஸ் பேர் சொல்லதான் வந்து மக்கள்கிட்ட வந்து ஓ இவர் வராரோ, ஓ அவர் வராரோ, இவர் வந்தா உள்ளுக்கு எப்படி பேசுவாரு அப்படிங்கிற வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்க வந்து லான்ச் அன்னைக்கு மட்டும் கண்டஸ்டன்ஸ் வந்து ரிவீல் பண்ற மாதிரி இருந்ததுன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, லான்ச் அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன், இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி போயிருவாங்க. இந்த சீசன்ல வந்து உண்மையிலே கண்டஸ்டன்ஸ் வந்து ஆடிஷன் வச்சு எடுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியே ஒரு டவுட் இருக்கு. போன சீசன் வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து எப்படி எடுத்துக்காங்க அப்படின்னா, கம்மியான சேலரிக்கு வந்து உள்ளுக்கு வந்து கண்டஸ்டன்ஸா வாரோம் அப்படின்னு சொல்றவங்க தான் எடுத்தாங்க. ஏன்னா போன சீசன்ல ஒருத்தன் அந்த சீசன் முழுவதும் சூப்பரா விளாண்டான், நிறைய கண்டென்ட் கொடுத்தான் அப்படின்னு எங்கேயா சொல்ல முடியுமா? சத்தியமா சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் இந்த சீசனும் எடுத்து போட்டுறாதீங்க. ஏன்னா ஏற்கனவே ரியாலிட்டி ஷோல கலந்துகிட்டவங்க இந்த ஷோல வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கேமரா கான்சியஸ் கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இத்தனை பேர் நம்மள பாக்குறாங்க அந்த கான்சியஸ் இருக்கும், அதுக்கேற்றாப்புல நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அது தவிர நீங்க கொஞ்சம் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நம்ம எத்தனையோ சீசன்ஸ்ல பெரிய பெரிய ஆக்டர் எல்லாம் வந்து பெரிய பெரிய ஆக்டர்னா யாரு, இந்த காமெடியில ஒரு காலத்துல வந்து நல்ல கொடிகட்டு பிறந்திருப்பாங்க. இப்ப வந்து சரியா வந்து அவங்களுக்கு படம் போறாங்கன்னா அவங்கள உள்ளுக்கு எடுத்துப்பாங்க. வையாபுரி, கஞ்சா கருப்பு, அதுக்கப்புறம் வந்து அண்ணாச்சி, இமானு, இவங்க எல்லாம் வந்து
உள்ளுக்கு வந்து ஒரு அளவுக்கு கண்டென்ட்டா கொடுத்தாங்க. இப்ப வர கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வந்து இந்த சீரியல் ஆக்டர், சந்தையில விலை போகாத கத்தரிக்காய், புடலங்கா அந்த மாதிரி ஒரு கேரக்டரா வந்து உள்ளுக்கு எடுத்து போடுறாங்க. இந்த டைம் வந்து ஒரு அகோரி வாரான்னு சொல்றாங்க, பலூனக்கா வாரான்னு சொல்றாங்க. வரட்டும், வந்து அவங்கள கண்டென்ட் கொடுக்க விடுங்க. அவங்கள கண்டென்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க இது இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, கேமரா எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு நீங்களே காட்டி கொடுக்கறதுக்கு ஹோஸ்ட வந்து அந்த அளவுக்கு பேச வைக்கிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. நம்ம சேதுபதி அண்ணன் ஹோஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில என்ன நம்மள மீம் கிரியேட்டரா யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு அதுக்கு பதில் சொல்றதை நிப்பாட்டிட்டு கண்டஸ்டன்ஸ் உள்ளுக்கு என்ன தப்பு பண்ணாங்க அதை நீங்க சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மலையாள பிக் பாஸ் நம்மளுக்கு அப்புறம் தான் வந்து பிக் பாஸே வந்து ஆரம்பிச்சு, சொல்ல போனா தமிழ் செட்ல தான் போன சீசன் வர பிக் பாஸே நடத்தின மலையாளம் இன்னைக்கு தனி செட்டு போட்டு வேற லெவல்ல கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் மோகன்லால் இப்ப இந்த தான்பால் ஈர்ப்பினத்தை சேர்ந்த 2 பேர் வந்து பிக் பாஸ் செட்டுக்குள்ள அனுப்பிச்சாங்கல்ல, அவங்க வந்து கொஞ்ச நாள் அமைதியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட் 2 பேர் அனுப்பிச்சு அந்த தான்பால் ஈர்ப்பினத்தை சேர்ந்தவங்களை வந்து பயங்கரமா குறை சொல்லி அத மோகன்லால் வந்து எந்த பயம் இல்லாம அவங்கள நாங்க எங்க, அதாவது தான்பால் ஈர்ப்பினத்தை 2 பேர்த்த எங்க வீட்டுக்குள்ள நாங்க அனுப்பிச்சிருப்போம், உங்களுக்கு விருப்பம்ல நீங்க விட்டு வெளியே போங்க அப்படின்ட்டு போல்டா வெளியில என்னமும் பேசிட்டு போங்க, அதை பத்தி கவலை இல்ல. நான் இங்க மோகன்லாலா எனக்கு சம்பளம் வாங்குறதுக்கு நான் கரெக்டா இவன் தப்பு பண்ணானா தப்பு பண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து உறுதியை அடிச்சு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா போன டைம் விஜய் சேதுபதி என்ன பண்ணாரு, அருணை தன் வாயாலேயே தப்ப ஒத்துக்க வைக்கணும்ட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு சாட்டர்டே ஷோல எப்படா முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியும் வீட்டுக்குள்ள போய் பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஹோஸ்ட் பிக் பாஸ் மைக்ல பேசி அருணை வந்து அவன் வந்து தப்பா இது வந்து தப்பு அப்படின்னு சொல்ல வச்சது இந்த சீசன் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா அது நல்லா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு துளி கூட மக்களுக்கு விருப்பம் இல்ல. எப்படா இந்த சாட்டர்டே எபிசோட் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வள 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 கொல 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 கொலன்னு இருந்த மாதிரி இருந்தது. என்ன விஜய் சேதுபதி சொல்ல வராரு அப்படின்னு சத்தியமா நம்மளுக்கு புரியல. ஆனா அந்த புரியலங்கிறதையே தான் வந்து இப்ப வந்து ப்ரோமோவை வெளியிட்டு இருக்காங்க. நீங்க இப்படியே புரியலன்னு ப்ரோமோவை வெளியிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிக் பாஸ் சீசன் 9 புரியலன்ட்டு பாதி வரை டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிருவாங்க. அதனால விஜய் சேதுபதி சொல்றது ஒண்ணுதான், நீங்க வெளியில டீம் வச்சு சோசியல் மீடியால என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறத விட உள்ளுக்கு நீங்களே சீசனை பார்த்து எவன் தப்பு பண்றான் அப்படின்னு நீங்களே கண்டறிஞ்சு அவங்களுக்கு போல்டான ரைட்டோ தப்போ அந்த போல்டான முடிவு எடுங்க. முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு உணவு வந்து மக்கள்கிட்ட அதுவே பேரை சம்பாரிச்சு கொடுக்கும். அதை விட்டுப்பட்டு நான் மக்கள்கிட்ட வந்து ஆர்டிபிஷியலா வந்து பேரை சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு டீமை வச்சுக்கிட்டு அது பண்றது நல்லா இருக்காது. ஏன்னா கமல் சார் வந்து சீசன் 5 வரை நல்லா பண்ணாரு. சீசன் 6ல வந்து அசீமை பார்த்து புரட்டை எடுத்துட்டாரு. சீசன் 7ல வந்து பிரதீப்பை வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. இப்படி பண்ணும்போது அவர் பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, தான் எடுத்த முடிவு வந்து கரெக்டா அப்படின்னு இருந்தாரு. அதான் அந்த சீசன் வந்து டம்மியா இருந்தாலுமே வந்து வேற லெவல்ல பேர் கொடுத்துச்சு. அதே மாதிரி இந்த சீசன் வந்து நீங்க போல்டா முடிவெடுங்க. நாங்க சப்போர்ட் பண்றோம், மக்கள் நாங்க சப்போர்ட் பண்றோம், ரிவ்யூவர் நாங்க சப்போர்ட் பண்றோம். அதனால விஜய் சேதுபதி அவர்கள் போல்டா முடிவெடுங்க. மக்கள் சப்போர்ட் இருப்பாங்க. ஒரு பக்கம் நீங்க செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சாலுமே ஆனா நீங்க எடுத்த முடிவு கரெக்டா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை விட்டுப்பட்டு மூடி மறைக்கிற வேலை வேண்டாம் அப்படிங்கறதா வந்து நம்மளோட பிபி ரசிகர்கள் வந்து சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ளுக்கு வர்றவங்களுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னம்னா பிக் பாஸ் சீசன் 7 மலையாளத்தோட ப்ரோமோவை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம ப்ரோமோ பார்த்தாலும் சரிப்பட்டு வராது. 7 ப்ரோமோவை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா வந்து அதுல ஒரு 7 விதமான கார்டு சொல்லியிருக்காங்க. சும்மா வந்து சிம்பத்தி கார்டு கிரியேட் பண்ற, அடுத்து வந்து உமன் கார்டு தூக்குற, அதுக்கப்புறம் வந்து இருட்டிலே ஒளிஞ்சுக்கிட்டு வந்து நான் 70 நாள் 75 நாள் 90 நாள் வரை நான் உட்கார்ந்துட்டு போறேன் அப்படின்ட்டுலாம் வராதிங்க. ஏன் நானே வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாலும் என்னையே சுட்டி காட்டுங்க அப்படின்ட்டு கண்டஸ்டன்ஸ் சொல்றப்பே ஒரு சூப்பரான ப்ரோமோ வெளியிட்டது வந்து பிக் பாஸ் மலையாளம் தாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரோமோவை பார்த்துட்டு உள்ளுக்கு வாங்க. நீங்களும் நல்ல நடிகரை நாங்க உள்ளுக்கு வந்து உள்ளுக்கு நடிச்சுக்கிறீங்கன்னா உங்க பப்பு வேகாது. அப்படி இல்லையா சீசன் 4 அண்ட் சீசன் 6 கண்டஸ்டன்ஸா பாத்துருவாங்க. அதுல வந்து ஆர்யாச்சனா இருந்தாலும் சரி, பாலாவா இருந்தாலும் சரி, இந்த சீசன்ல வந்து அசீமா இருந்தாலும் சரி, விக்ரமா இருந்தாலும் சரி, வந்து எதா இருந்தாலும் போல்டா மக்கள்கிட்ட தப்பாவே தான் பேர் போட்டும். கிட்டத்தட்ட வந்து ஆர்யார்ஜுனனையும் அசீமையும் வந்து கிட்டத்தட்ட வந்து பிக் பாஸ் 90 நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் கமல் வறுத்து எடுத்தாரு. அதுக்கும் கொஞ்சம் கூட அசராம இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் தனக்கு எதுன்னு சரிப்பட்டதோ கரெக்டா செஞ்சாங்க. அது தப்பா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா தனக்கு உள்ளுக்கு எது சரிப்பட்டதோ கேமராவுக்கு பயம்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா. அதனாலதான் அந்த 2 சீசனோட பேர் வந்து இன்னைக்கும் ஆர்யா அர்ஜுனன் அசீம் பேர் வந்து இன்னைக்கும் நிலைச்சு நிக்குது. அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸா உள்ளுக்கு வரணும்னு நினைங்க. போன சீசன் மாதிரி வாயால வடை சுடுறவங்களா இருந்தாலும் சரி, சும்மா வந்து அழகா காமிச்சிட்டு வந்து இருக்கிற மாதிரி வந்து வராதிங்க தயவு செய்து.
ஏன்னா அப்படி வந்ததுன்னா வேற வழி இல்லாம உங்களுக்கும் கீழே இறங்கி மக்கள் சரி இதையா சப்போர்ட் பண்ணிட்டு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி வேற வழி இல்லாம சப்போர்ட் பண்ணுவாங்க. இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கண்டிப்பா சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸா உள்ளுக்கு வாங்க. அதைத்தான் நம்ம சொல்லிக்கிறோம். அந்த எந்த கண்டஸ்டன்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, நீங்க விஜய் டிவி ப்ராடக்டா கூட இருந்துட்டு போங்க, ஆனா போல்டா மக்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கிற மாதிரி உள்ளுக்கு வாங்க. அப்படி வந்தா தான் இந்த சீசன் ஹிட் அடிக்கும். அடுத்த ஹிந்தி பிக் பாஸ் மாதிரி 19 சீசன் கடந்தாலுமே உங்க சீசன் தனி பேரை சொல்லும். இல்லனா போன சீசன் மாதிரி டைட்டில் வின்னர் மாதிரியோ இல்ல ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் மாதிரியோ செகண்ட் ரன்னர் அப் மாதிரி தேர்ட் ரன்னர் அப் மாதிரியோ அப்படியே இருந்துட்டு போயிருவீங்க. 10ஓட 11 இருந்துட்டு போயிருவீங்க. உங்க பேர் நிலைச்சு நிக்கணும். உள்ளுக்கு வர்றது எதுக்காக? கண்டென்ட் கொடுக்கறதுக்காக. ஹீரோ மெட்டீரியலா படத்துல ஆக்ட் பண்ணணும்னா ஹீரோவா தான் நடிச்சாகணும். ஒரு வில்லனா ஆக்ட் பண்ணணும்னா வில்லனா ஆக்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஒரு காமெடியனா இருக்குன்னா காமெடியனா இருந்து தான் ஆகணும். அதை விட்டு போட்டு நான் காமெடியனா இருந்தவன் ஹீரோவா மாறட்டும், ஹீரோவா இருந்தவன் காமெடியனா மாறட்டும், இது எவ்வளவு சம்பந்தமே இல்லாம எதுவுமே வராம நான் வில்லனா இருக்கேன் அப்படின்ட்டு காமெடி பண்ணிக்கிட்டுலாம் உள்ளுக்கு வராதிங்க. அதைத்தான் நம்ம பிக் பாஸ் ரசிகர்களும் எதிர்பார்க்கிறாங்க. பிக் பாஸ் மக்கள் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்க நல்ல கண்டஸ்டன்ஸ் இருந்தா. அதைத்தான் நம்மளும் சொல்லிக்க விரும்புறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? இந்த சீசன் உண்மையிலே ஹைப் அதிகமா இருக்கா? இல்ல அந்த அளவுக்குலாம் இல்லப்பா, இன்னும் விஜய் சேதுபதிட்டையும் இன்னும் அந்த ஹோஸ்டுக்கான அந்த ஒரு முக்கியமான பொறுப்பு எங்கேயுமே தென்படல அப்படின்னு உங்களுக்கு எது தோணுனாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.